மாணவர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம்ப்பா. நான் தான் உங்களுடைய தமிழாசிரியை. நாம் இன்னைக்கு பாடம் 9 கரிகாலன் கட்டிய கல்லணை அப்படிங்கிற பாடத்தினுடைய திருப்புதல் பார்க்க போகிறோம். சரியா? அதாவது மணிமொழியும் கனிமொழியும் தங்களுடைய முதல் பருவ விடுப்பில் திருச்சிக்கு போகிறாங்க. அங்கே அவங்க மாமா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே கல்லணையை பார்க்கணும் அப்படின்ட்டு அவங்க விருப்பப்படுறாங்க. அவங்க மாமாட்டையும் சொல்கிறாங்க. அவங்க மாமாவும் சரி போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு குடும்பத்தோடு எல்லாரும் போகிறாங்க. போகும்போதே கல்லணை பற்றிய விவரங்களை கேட்டுட்டு போகிறாங்க. அதாவது கல்லணை எங்கே இருக்குது, கல்லணையை கட்டியவர் யார் அப்படிங்கிற தகவல்களை அவங்க மாமா கிட்ட கேட்டுக்கிட்டே போகிறாங்க. கல்லணையை பார்த்ததும் அவ்வளோ ஒரு சந்தோஷம். கல்லணையை கட்டியது யார் அப்படின்னா வளவன், அதாவது கரிகாலன் அப்படின்னு அவருடைய பெயர். சோழ மன்னர்கள்லேயும் மிகச்சிறந்த ஒரு மன்னர் தான் இந்த கரிகாலன். கரிகாலன் அப்படின்னு ஏன் அவருக்கு பெயர் வந்தது அப்படின்னா அவருடைய கால்கள் தீ விபத்தினால கருகிருச்சு. அதனால தான் அவருக்கு கரிகாலன் அப்படின்னு பெயர் வந்தது. அப்போ அவருடைய ஆட்சியில் என்ன நடந்தது அப்படின்னா தண்ணி நல்லா மழை பெய்யும். மழை பெஞ்ச தண்ணி அப்படியே வெள்ளமாக கடலில் போய் கலந்தது. மக்கள் மழைக்காலத்தில் வெள்ளத்தினாலையும் கோடை காலத்தில் நீரின்றியும் மக்கள் துயரப்பட்டதை பார்த்த அவருக்கு மனம் பொறுக்காமல் உடனே ஏதாவது ஒன்று செய்யணுமே அப்படின்ட்டு அமைச்சர்களை எல்லாம் கூட்டி உட்கார்ந்து பேசி அணையை கட்டுறதுக்கு முடிவெடுக்கிறாரு. இந்த கல்லணை எப்படிப்பட்டது தெரியுமா? மிக பழமையான ஒரு அணை கல்லணை. இது மிக பழமையான நீர்ப்பாசன திட்டம் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது. எதற்கு அப்படி சொல்றாங்க அப்படின்னா மணலில் அடித்தளம் அமைத்து கட்டியுள்ளாங்க இந்த கல்லணை. இது நம்மளுடைய பழந்தமிழரின் தொழில்நுட்பத்திற்கு சான்றாக இருக்கின்றது. இது ஒரு வியக்கத்தக்க சாதனையாகவும் உள்ளது அப்படின்னு அவங்க மாமா இந்த 2 குழந்தைகளுக்கும் சொல்றாங்க. அது அப்பனா இதை எப்படி மாமா கட்டியிருப்பாங்க அப்படின்னு மணிமொழி கேட்குறா. அதற்கு அவங்க மாமா கட்டப்பட்ட முறையை சொல்றாரு. என்ன அப்படின்னா காவிரி ஆற்றின் மீது பெரிய பாறைகளை முதல்ல கொண்டு போட்டாங்களாம். ஆனால் அந்த பாறைகள் என்னாச்சு அப்படின்னா நீர் அரிப்பின் காரணமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள்ளே புதைஞ்சிருச்சான். அப்போனா என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த பாறையின் மேலே வேறொரு பாறையையும் வைத்தாங்களாம். அது நடுவில் தண்ணீரில் கரையாத அந்த 2 பாறைகளுக்கும் நடுவே தண்ணீரில் கரையாத ஒரு வித ஒட்டும் களிமண்ணை பூசினாங்க. 2 ஒன்றொன்று ஒட்டி கொள்ளும்படி செய்தனர். இது இப்படி செஞ்சதுனால பல நூற்றாண்டுகளாக இன்றும் கூட அந்த அணை உறுதியாக இருக்குது. அதனால தான் தமிழர்களினுடைய கட்டுமான திறனை பறைசாற்றும் விதமாக இந்த கல்லணை இருக்குது அப்படின்ட்டு அவங்க மாமா பெருமிதத்தோட சொன்னாரு. அப்போ கபிலன் அப்போனா ஒரு கல்வெட்டு இருக்கே, இது என்ன கல்வெட்டு மாமா அப்படின்னு கேட்குறான். அதற்கு அவங்க மாமா சொல்கிறாரு, இது இந்த கல்லணை எப்போ கட்டப்பட்டது அப்படிங்கிற தகவல் நமக்கு தெரியணும்ல. அதனால தான் இதில் இந்த கல்லணை 2ஆம் நூற்றாண்டிலேயே கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலும். இந்த ஆறானது காவிரி ஆறானது காவிரி, கொள்ளிடம், வெண்ணாறு, புது ஆறு அப்படின்னு 4ஆ பிரியுதா. காவிரி இவ்வாறு பிரியும் இடத்துல தான் கல்லணை கட்டப்பட்டிருக்கு. இதனால தான் திருச்சி, தஞ்சாவூர் மாவட்டங்கள்லாம் ரொம்ப வளமையாக இருக்கிறதுக்கும் நெல் விளைச்சலுக்கும் மிக முக்கியமான ஒரு இடமாக இந்த இடம் அமைஞ்சிருக்கு. விவசாய பாசனத்திற்கான மிகப்பெரிய திட்டமாகவும் இந்த கல்லணை இருக்குது அப்படின்னு அவங்க மாமா சொன்னார். அப்போனா கல்லணையை கட்டினதுனால தான் கரிகாலனுடைய புகழ் நிலைத்திருக்கா அப்படின்ட்டு மணிமொழி கேட்குறா. ஆமாம்மா, இதுவும் ஒரு காரணம் தான். பழங்காலத்தில் சோழ மன்னர்களுடைய ஆட்சி மிக சிறப்பாக இருந்தது அப்படின்ட்டு மாமா மணிமொழியிடமும் கபிலனிடமும் கூறுறாங்க. பாடம் இதோட முடிஞ்சிருச்சுப்பா. இதை விட நான் விளக்கமாக தான் உங்களுக்கு பாடம் நடத்தியிருக்கேன். திருப்புதல் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பாடத்தில் உள்ளதை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். சரியா? பக்கம் 64 எடுத்துக்கோங்க. சரியான பழத்தை தேர்ந்தெடுக்க. துயரம். துயரம் இச்சொல் குறிக்கும் பொருள் துன்பம். நம்பர் 2 வியத்தகு. இச்சொல் குறிக்கும் பொருள் ஆச்சரியம் தரும். நம்பர் 3 முறியடித்து. இச்சொல் குறிக்கும் பொருள் தகர்த்து. நம்பர் 4 சூழ்ச்சி. இச்சொல் குறிக்கும் பொருள் தந்திரம். அதுக்கடுத்து பக்கம் திருப்புங்க. சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா. நம்பர் 1 பெருவெள்ளம். இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆனாதான் விடை. பெருமை கூட்டல் வெள்ளம். நம்பர் 2 தங்கி இருந்த. இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆனாதான் விடை. தங்கி கூட்டல் இருந்த. நம்பர் 3
அமைந்துள்ளது. இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமைந்து கூட்டல் உள்ளது. ஆவண்ணாதான் விடை. நம்பர் 4 அரசு கூட்டல் ஆட்சி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அரசாட்சி. நம்பர் 5 நீர் கூட்டல் பாசனம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நீர்ப்பாசனம். ஆவணாதான் விடை. சரியா? அடுத்து பந்தை அதன் எதிர்ச்சொல் கூடையில் போடலாமா? பாருங்க, மேலே என்ன இருக்கு? தொலைவில் இருக்கா? தொலைவில்ங்கிறது எங்கே இருக்குது? அதனுடைய எதிர்ச்சொல் எது? தொலைவில்னா அருகில். கரெக்டா? அதற்கடுத்து எதிரிகள். எதிரிகள்னா இது என்னது? எதிர்ச்சொல் என்னது? நண்பர்கள். பழமை. பழமை அப்படின்னா புதுமை. அடுத்து அடித்தளம். அடித்தளம் அப்படின்னா மேல்தளம். பெரிய சிறிய. அடுத்து பக்கம் திருப்பிக்கோங்க. பக்கம் 66. சரியானதை எடுத்து எழுதுக. கல்லணை அமைந்துள்ள மாவட்டம். கல்லணை எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு? திருச்சியில். சரியா? திருச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. அடுத்து நம்பர் 2 தமிழ்நாட்டில் காவிரியின் முக்கிய துணையாறு வைகையா? கிடையாதுலப்பா. என்னது? கொள்ளிடம். கொள்ளிடம்னா துணையாறு. கல்லணையை கட்டிய அரசன் யாரு? கரிகாலனா ராசராசனா? கேட்டுருச்சு. கரிகாலன். அடுத்து கல்லணை டேஸ் தொழில்நுட்பத்திற்கு சிறந்த சான்றாக திகழ்கிறது. பழந்தமிழர் தொழில்நுட்பத்திற்கு சிறந்த சான்றாக திகழ்கிறது. அடுத்து வினாவிற்கு ஏற்ற விடையளிக்க. இது இந்த வினாவிற்கு ஏற்ற விடையளிக்க நான் சொல்கிறேன். அதை உங்களுடைய கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. சரியா மாணவர்களே? இப்போ சொல்லட்டுமா? எல்லோரும் நோட் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. வினாவை எழுதி விடை எழுதுங்க. சரியா? நம்பர் 1 கரிகாலனின் இயற்பெயர் என்ன? கரிகாலனின் இயற்பெயர் வளவன். கரிகாலனின் இயற்பெயர் என்ன? கரிகாலனின் இயற்பெயர் வளவன். அடுத்து நம்பர் 2 கரிகாலன் என்று பெயர் வர காரணம் என்ன? கரிகாலன் என்று பெயர் வர காரணம் என்ன? கரிகாலன்கிற பெயர் வர்றதுக்கு எதுப்பா காரணமாக இருந்தது? அதாவது கரிகாலன் என்பதற்கு கருகிய காலை உடையவன் என்பது பொருள். கரிகாலன் என்பதற்கு கருகிய காலை உடையவன் என்பது பொருள். இளம் வயதில் இவருக்கு ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக இப்பெயர் வழங்கப்பட்டது. இளம் வயதில் இவருக்கு ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக இப்பெயர் வழங்கப்பட்டது. நான் இப்போ சேர்த்து சொல்லட்டுமா? கரிகாலன் பெயர் காரணம் என்ன? கரிகாலன் என்பதற்கு கருகிய காலை உடையவன் என்பது பொருள். இளம் வயதில் இவருக்கு ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக இப்பெயர் வழங்கப்பட்டது. எழுதிட்டீங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? நம்பர் 3 கரிகாலன் கல்லணையை கட்ட காரணம் யாது? கரிகாலன் கல்லணையை கட்ட காரணம் யாது? கரிகாலன் கல்லணையை ஏன் கட்டினாரு? பதில் பாருங்க. காவிரியில் அடிக்கடி பெருவெள்ளம் வரும். காவிரியில் அடிக்கடி பெரும் வெள்ளம் வரும். மக்கள் மழை காலத்தில் வெள்ளப்பெருக்காலும் கோடை காலத்தில் நீர் இன்றியும் மக்கள் துயரப்பட்டதை கண்டு அதனை தடுக்கும் விதமாக பெரியதோர் அணையை கட்ட முடிவெடுத்தான் கரிகாலன். சரி, சொல்லட்டுமா? திரும்ப ஒரு சொல்கிறேன். காவிரியில் அடிக்கடி பெரும் வெள்ளம் வரும். மக்கள் மழை காலத்தில் வெள்ளப்பெருக்காலும் கோடை காலத்தில் நீர் இன்றியும் மக்கள் துயரப்பட்டதை கண்டு அதனை தடுக்கும் பொருட்டு, அதாவது தடுக்கும் விதமாக பெரியதோர் அணையை கட்ட முடிவெடுத்தான் கரிகாலன். அடுத்த வினாவிற்கு போகலாமா? 3வது வினா பார்த்துட்டிங்களா? எழுதிக்கோங்கப்பா. அடுத்து நம்பர் 4 கல்லணையின் சிறப்பாக நீ நினைப்பதை எழுதுக. கல்லணையின் சிறப்பாக நீ நினைப்பதை எழுதுக. கல்லணையின் சிறப்பு அப்படின்னா
தற்போது பயன்பாட்டில் உள்ள, இப்போ நான் எழுத சொல்கிறேன்ல, இதுலேருந்து எழுத ஆரம்பிங்க. தற்போது பயன்பாட்டில் உள்ள மிக பழமையான ஒரே அணை கல்லணை. இதுவே உலகின் மிக பழமையான நீர்ப்பாசன திட்டம் எனவும் கூறப்படுகிறது. மணலில் அடித்தளம் அமைத்து கட்டியுள்ளார்கள். இது பழந்தமிழரின் தொழில்நுட்பத்திற்கு சான்றாகும். இது இன்று வரை வியத்தகு சாதனையாக உள்ளது. இன்னொரு தடவை சொல்கிறேன். தற்போது பயன்பாட்டில் உள்ள மிக பழமையான ஒரே அணை கல்லணை. இதுவே உலகின் மிக பழமையான நீர்ப்பாசன திட்டம் எனவும் கூறப்படுகிறது. மணலில் அடித்தளம் அமைத்து கட்டியுள்ளார்கள். இது பழந்தமிழரின் தொழில்நுட்பத்திற்கு சான்றாகும். இது இன்று வரை வியத்தகு சாதனையாக உள்ளது. இந்த 4 வினாவிற்குரிய விடையையும் நீங்கள் எழுதி இமெயிலுக்கு அனுப்பிவிங்க. சரியா மாணவர்களே? மாணவர்களே, நோட்டில் தெளிவாக அழகாக எழுதியிருக்கணும். சரியாப்பா? வினாக்களை எல்லாம் கருப்பு மையால், அதாவது பிளாக் பென்னாலையும், விடைகள் எல்லாம் ப்ளூ பென்னாலையும் எழுதியிருக்கணும். எழுதி என்னுடைய இமெயில் அட்ரஸ்க்கு அனுப்பி வைங்க. நீங்களும் வீட்டில் படித்து எழுதி பாருங்கள். எழுதி பார்ப்பீங்களப்பா? எழுத்துக்களை நிறுத்தி நிதானமாக அழகாக எழுதணும். என்ன, அப்படி நீங்கள் இதாக எழுதியிருந்தாலும் அழிச்சிட்டு நீங்களே தெளிவாக எழுதிருங்க. எழுதி முடித்ததும் ஒவ்வொரு வினாவையும், வினா ஒரு தடவையும் விடை 2 தடவை எழுதி பாருங்கள். திரும்ப திரும்ப படிங்க. திரும்ப திரும்ப படித்தால் மட்டும்தான் தமிழ் உங்களுக்கு வரும். ஏன்னா எல்லாமே ஆங்கிலத்தில் படிக்கிறதுனால தமிழில் நீங்கள் நிறையவே இடறீங்க. அதனால் தமிழை திரும்ப திரும்ப படிங்க. இப்போ இந்த டைம் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது. அதனால் தமிழ் படிப்பதற்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அதனால் தமிழை நல்லா படிங்கப்பா, விட்டுறாதீங்க. படிக்க படிக்க உங்களுக்கும் நல்லா தெளிவு வரும். சரியா மாணவர்களே? சரி, எழுதுனதை என்னுடைய இமெயில் அட்ரஸ்க்கு அனுப்புங்கன்ட்டு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அனுப்பி வைப்பீங்கன்ட்டு நினைக்கிறேன். எல்லாருமே எழுதியிருக்கணும். பள்ளிக்கு வரும் பொழுது கட்டாயம் பள்ளி திறப்பாங்க. நம்ம பள்ளிக்கு போகிறது உறுதி. நம்ம பள்ளி திறக்க மாட்டாங்க, நம்ம போக மாட்டோம் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. கட்டாயம் திறப்பாங்க. நம்ம போகத்தான் போகிறோம். பள்ளிக்கு வரும் பொழுது இந்த பாடங்கள், இதுவரையில் நடத்தின பாடங்கள் எல்லாம் எழுதிட்டு வந்திருக்கணும். வருமுன் காப்போம். சரி மாணவர்களே, மாணவர்கள் அனைவருக்கும் நன்றிப்பா.